இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே நம்ம 6000 rupees ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல. ரெகுலராகவே நம்மளோட ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடாக நம்ம பார்த்துட்டு வரோம். 95% அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் அதே தான் மெயின்டைன் பண்ணியிருக்கு. அப்படி என்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, உங்களுக்கு ஏதாவது பொசிஷன் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். இந்த மந்த்துக்கான நியூ செஷன்ஸ், அதாவது சாட்டர்டே சண்டே செஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். மண்டே டு ஃப்ரைடே செஷன்ஸ் அப்படிங்கிறது தொடங்குறது. இணைய விரும்புறவங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை அவாய்ட் பண்ண சொல்லிட்டோம். எஸ்டர்டே வீடியோ யூடியூப்ல இருக்கு, நமக்கு அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஹை வொலடைலாக இருந்தது மார்க்கெட் வந்துட்டு. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ண சொல்லிட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம எடுக்க சொல்லியிருக்கோம். என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கம்பெனிஸ் நம்ம இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷனே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா HAL, இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் இந்த டிமாண்ட் ஜோன்ஸ் அந்த இடத்துல பையர் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அண்ட் பையபோ ஜோனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பை பண்ணலாம் அப்படிங்கிறதும் டார்கெட் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோம். பையபோ ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் ஃப்ரேமில் இருக்குது, டிமாண்ட் ஜோன் என்ன டைம் ஃப்ரேமில் இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துட்டோம். இதில் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 minute தான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்டெயின் ஆகலை இந்த பர்டிகுலர் சார்ட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிலைட் இண்டஸ்ட்ரி, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன், அதாவது டிமாண்ட் ஜோன் எங்கே, பையபோ ஜோன் எங்கேன்னு கொடுத்துருக்கோம். அதில் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகலை. 5th இருந்து பார்க்கலாம். ஸோ இது சஸ்டெயின் ஆகலை. இந்த 2 என்ட்ரியுமே எனக்கு கிடைக்கல. கொடுத்த 8 ஸ்டாக்ல 2 நமக்கு என்ட்ரி கிடைக்கல. அண்ட் தீபக் நைட்ரேட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் டே நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த 1 minute பார்க்கணும். இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு பை எடுத்திருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ லாஸ் நோ கெயின், ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகலை அண்ட் டார்கெட்டையும் போய் ரீச் ஆகலை. எனக்கு இந்த இடத்துல நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிறது தான். அண்ட் MFSL, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்டில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன், இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இந்த ப்ரைஸை. பட் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஸோ ஐயோட புட்ட ஸ்டாப் லாஸ் எனக்கு வந்து ஒரு 700 rupees எனக்கு மைனஸ் வந்திருக்கும் இன்ட்ராடேவை பொறுத்து. இந்த ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சிஞ்சின். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3700 rupees ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதில் என்ன கொடுத்தோன்றதை பார்த்துட்டு வந்துருங்க. தென் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எவ்வளோ ப்ராஃபிட் காட்டியிருக்கோம் அப்படிங்கிறதையும், நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இதே பொசிஷன் எடுத்திருக்காரு, அவர் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துடலாம். சிஞ்சின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்து பையபோ ஜோனுக்கு மேலே போனால் 883க்கு மேலே பையரா இருக்கலாம். 898 வரை நம்ம டார்கெட் அப்படிங்கிறத பண்ணலாம் இன்ட்ராடேல. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பையபோ ஜோனுக்கு மேலே இருந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எனக்கு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஐயோட பாட் இந்த இடத்துல நான் வாங்கியிருக்கிற பட்சத்தில் எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக அரௌண்ட் 3700 rupees எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இன்ட்ராடேல. இது ஒரு சக்சஸிவ் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஈக்விட்டி மார்க்கெட்டில். இப்போ நம்ம இதையே ஆப்ஷன்ஸில் நம்ம இதை சொல்கிறதே கிடையாது. ஏன்னா ஆப்ஷன்ஸுக்கு அப்படிங்கிறது நம்ம ரெக்கமெண்டேஷனாக கொடுக்கறது இல்லை. ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் இதே பொசிஷனை நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காரு. அவர் சிஞ்சின் 80 கால் ஆப்ஷன் எடுத்திருக்காரு. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6900 rupees, அதாவது ஈக்விட்டியில் பண்ணதை விட டபுளாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு இவர் மட்டுமே. ஸோ அது இல்லாமல் தீபக் நைட்ரேட் எடுத்திருக்காரு. அதில் 570 rupees ப்ராஃபிட்ல கட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சக்சஸிவ் மெத்தடை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ட்ரேட் எம்பரரை கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்ததா UPL, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2300 rupees ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துட்டு வந்துருங்க, என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்ததா பார்க்கலாம். UPL அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்டா டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்துட்டு வராங்க. அண்ட் இன்னுமே கொஞ்சம் கீழே வர வேண்டியது இருக்கு. டிமாண்ட் ஜோனை டச் பண்ணிட்டு திரும்ப பையபோ ஜோனா இருக்கக்கூடிய 608.60க்கு மேல சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 615 வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். இப்போ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் என்ன டைம் ஃப்ரேம்ல பை அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன், என்ன டைம் ஃப்ரேம்ல டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்ன டைம் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். சிம்பிளா நம்ம இந்த லேர்னர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கறது எல்லாமே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட், எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க இந்த 5 செகண்ட் 15 செகண்ட்ல நம்ம ஆஃபீஸில் நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கு. நீங்க வந்துட்டு இந்த கன்ஃபர்மேஷன்லாம் வந்து ப்ராக்டிக்கலா பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக பையபோ ஜோனுக்கு மேலே போயிருக்கு. அதோட பாட் இந்த இடத்துல நான் வாங்கியிருக்கிற பட்சத்தில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் அப்படிங்கிறது 2000 rupees எனக்கு இன்ட்ராடேல மட்டுமே ப்ராஃபிட். அரௌண்ட் 2300 rupees கிட்ட எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இன்ட்ராடேல.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹீரோ மோட்டோ கார்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்படி என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருங்க. தென் என்ன நடந்தது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஹீரோ மோட்டோ கார்ப் இது வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன்ஸ்ல தான் இருந்திருந்தது. அண்ட் பையபோ ஜோனா இருக்கக்கூடிய 5638க்கு மேலவே பை தான். அண்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 5746 வரை இருக்கு. ஸோ ஹீரோ மோட்டோ கார்ப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது கன்ஃபர்மேஷனுக்கு மேலே தான் இருந்தாங்க எஸ்டர்டேவே. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் பையபோ ஜோனுக்கு மேலே தான் இருக்காங்க. இந்த மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ வாங்கியிருக்கிற பட்சத்தில் ஓவராலாக எனக்கு 2000 ருபீஸ் 500 ருபீஸ் கிட்ட எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இன்ட்ராடேல வித் கேபிட்டல் ஆஃப் 25,000 ருபீஸ் மட்டுமே. ஒரு 3 ஸ்டாக் மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். அண்ட் அடிஷ்னலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலகிருஷ்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நான் எந்த என்ட்ரியுமே எடுத்திருக்க முடியாது இதில். ஸோ இதில் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கேல்குலேட் பண்ணல, லாஸும் கேல்குலேட் பண்ணல. பிகாஸ் இது வாங்கியிருந்தா கூடவுமே எனக்கு காஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு, கட் பண்ணியிருக்கலாம். ஓவராலாக நம்ம கொடுத்த என்ட்ரியில் 3 என்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு சக்ஸசிவ் என்ட்ரிவா இருந்தது. ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நெகட்டிவாக இருந்தது. 6500 ருபீஸ் ப்ராஃபிட்டும் அண்ட் ஒரு 600 ருபீஸ் டு 700 ருபீஸ் எனக்கு லாஸும் ஆயிருக்கு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5900லேருந்து 6000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும் இன்ட்ராடேல. இதே மாதிரி நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறணுமா ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.